இருக்கிறது சால்மியா குவைத். சால்மியாவில் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். அதனுடைய உள்ள பில்டிங் தான் இது. ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கலாம். இன்னும் அங்கே போகும் ஹாலிடே இன் லாஸ்ட்டில் இருக்கும் ஹாலிடே இன். சாயந்தர நேரம், அதனால் எதிர்வெயில் அடிக்கிறது. அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஒரு இது அங்கே தான் வந்து நம்ம பையனை வந்து குவைத் பையனை கொண்டு வந்து அங்கே விட்டுருக்கோம். இது ஒரு ஹோட்டல். இங்கே லெஃப்ட் சைடில் உள்ளது தான் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் குவைத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. போர்டு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் குவைத். இப்போ நாம் கொஞ்சம் நேரம் பார்க்கிங் பண்ணி இங்கே இருக்க போகிறோம். நாம் இப்போ இங்கே பார்க்கிங் பண்ணுறோம். இது ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஸ்டார்பக்ஸ் காஃபினா உங்களுக்கு தெரியும், ஃபேமஸ்ஸு. இஸ்ரேலியன், இது இஸ்ரேல் கம்பெனி. இது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வருவாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு ட்ரைவ் த்ரூ, அதாவது இந்த வழியாக உள்ளே நுழைஞ்சு வரணும். உள்ளே நுழைஞ்சு வந்து அந்த இடத்துல அப்படியே ஆர்டரை கொடுக்குறோம். அப்படியே அங்கே நின்று அடுத்த நிமிஷம் கொஞ்சம் நேரத்தில் வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். பிக்கப் இங்கே உள்ளே நுழையும் போது ஆர்டர் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. என்ன வேணுமோ ஆர்டர் கொடுத்துட்டு அப்படி போய்க்கலாம். ஏற்ற மாதிரி தான் அமெரிக்கன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம். ஓகே, நேர ஏற்ற மாதிரி அங்கே ஒரு ஒயிட் பில்டிங் தெரியுது. அது ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டலு, கொஞ்சம் பழைய கால மாடல் மாதிரி. அப்படி நம்ம பாம்பேயில் உள்ள தாஜ் கோரமண்டல் அப்படிங்கிற அந்த டைப்பில் கட்டின மாதிரி இருக்குது. இந்த சைடு ஒரு சைடு தெரியுது. இன்னும் ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இதாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டி லைட்டாக இடிச்சுக்கிச்சு. இந்த முன்னாடி உள்ள வண்டி வந்து பார்க்குறாரு, பின்னாடி உள்ள வண்டி லேடிஸு. பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஓரங்கட்டையும் பட்டிட்டு போலீஸை கூப்பிட்டு போலீஸ் வந்து பார்த்துட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, யார் மேலே தப்பு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். அப்படியே நம்ம வண்டியை விட்டு கீழே இறங்கி வெளியே வந்தால் அந்த பின்னாடி இப்போ நம்ம வந்த வழியில் உள்ள இங்கிட்ட ஒரு ஹோட்டல். இது வந்து கடற்கரை பக்கமாக உள்ள இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லா இடமும் ஹோட்டலுங்க. அந்த டான் அந்த மரஞ்செடிகள் தாண்டினோன்னா அங்கிட்ட கடல். அதனால் அந்த பீச் ரோடு அப்படின்னாவே உங்களுக்கு ஃபேமஸ். அதில் வந்து உங்களுக்கு கடல் ஹோட்டல்ஸ்லாம் அங்கே தான் பெரும்பாலும் இருக்குங்க. பீச் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பனி ஹோட்டல் ஸ்ட்ரீட். ஸ்டாண்ட் இருந்தால் ஆடாமல் எடுக்கலாம். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயே வந்து மைக்கு அப்படியே வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன வேணுமோ ஆர்டர் சொல்லிவிட்டோம்னா அதுக்கப்புறம் நேராக உள்ளே போனோம்னா அங்கே பிக்கப் ரெடியாகி வாங்கிக்கலாம். அவ்வளோ. இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து இங்கே வந்து காருங்க பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் அந்த காருங்களாம் பார்த்ததில்ல, அந்த பேரை கூட கேள்விப்பட்ட மாட்டோம். அப்படி பல காருங்க பல விதமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் அடுத்து கடற்கரை சைடும் போவோம். அங்கேயும் போய்ட்டு எடுத்துருவோம். இந்த ஹலாபிப்னு சொல்லிட்டு, அதாவது குவைத் சுதந்திர தினம்
அதுக்காக பாருங்கள் அந்த கொடி கட்டுறாங்க. கொடி கட்டி 25, 26 வந்து ஆல் பிப்ரவரி அதுக்கு வந்து மக்கள் வந்து ஜாலியாக இருப்பாங்க.